தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 119 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீதியான உம் நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை புகழ்கின்றேன் என்கின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு நாளில் 7 தரம் இறைவனை துதித்து விடுவாராம். அவருக்கு 7 தடவை துதியை செலுத்தி விடுவாராம். பிரியமானவர்களே, ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம், அவர் ஒரு மிகவும் பிஸியான ஒரு மன்னர். அனைத்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கும் அவர் மன்னர். அப்படி இருக்கும் பொழுது நாம் நேற்று பார்த்தோம், அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பாராம். இப்பொழுது இந்த சங்கீதத்தின் மூலமாக அவர் அனுதினமும் 7 தரம் இறைவனை துதிக்கும் பழக்கம் உடையவராம். பிரியமானவரை யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை முறை இறைவனை ஸ்தோத்தரிக்கின்றோம்? எவ்வளவு வேதனை பார்த்தீர்களா? நாம் சாதாரண மனிதர்கள், சாதாரண அலுவலகம் செய்கின்றவர்கள். நம்மால் எத்தனை முறை அவரை துதிக்க முடிகின்றது? ஆனால் ஒரு பெரிய மன்னர் எத்தனை முறை துதித்தார்? ஆகவே யோசித்து பார்த்து நாம் இன்றிலிருந்து குறைந்தது 3 தரமாவது, 7 தரம் என்பது நமக்கு மிகவும் அதிகமாக தோன்றும். அப்படித்தானே? அப்படியல்ல பிரியமானவர்களே, நாமும் 7 தரம் எப்படியாவது துதிப்பேன் என்று நாம் பொருத்தனை செய்தோம் என்றால் நாம் அதை ஈஸியாக 7 தரம் 9 தரம் கூட நமக்கு மாறிவிடும். ஆரம்பத்தில் முதலில் ஒரு 3 தரம் இறைவனை துதிப்போம், பின்பு 5, 7 என்று நாமும் தாவீதை போன்று இறைவனை அதிகமாக துதிப்போம். அப்பொழுது அவர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, ஒரு தாவீது மன்னர் 7 தரம் உம்மை துதித்தார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, சாதாரண அலுவலில் உள்ள எங்களால் துதிக்க முடியவில்லை என்று நாங்கள் வருந்துகின்றோம். இன்றிலிருந்து நாங்கள் நிச்சயமாக முதலில் 7 தரம் செய்ய துதிக்க முடியாவிட்டாலும் 3 தரம் 5 தரம் என்று படிப்படியாக உம்மை துதிப்போம், 7 தரத்திற்கு மேல் கூட துதிப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இப்பொழுது உறுதி எடுக்கின்றார்களோ, முயற்சி செய்கின்றார்களோ, முயற்சி செய்வ நினைக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதன்படி குறைந்தது 7 தரமாவது ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.